வெல்கம் பேக் டு ஏஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு கேட்கக்கூடிய சயின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், MgSO4 7H2O என்பது எதனை குறிக்கிறது? அதாவது மெக்னீசியம் சல்ஃபேட் 7H2O என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, எப்சம். MgSO4 7H2O என்பது எப்சத்தை குறிக்கிறது. செகண்ட் கொஸ்டின், காரை என்பது சிமெண்ட்டும் மணலும் நீருடன் கலந்த கலவையாகும். கூற்று 2, சிமெண்ட், மணல், ஜல்லிக்கற்கள் என்பது நீர் சேர்ந்த கலவை கற்காரையாகும். சிமெண்ட், மணல், ஜல்லிக்கற்கள் நீர் சேர்ந்த கலவை கற்காரையாகும். கூற்று 3, கட்டடங்கள், பாலங்கள், அணைகள் கட்டுவதற்கு கற்காரை பயன்படுகிறது. கூற்று 4, இரும்பு கம்பிகள் அல்லது எஃகு வலைகளை கற்காரையோடு சேர்த்து பெறப்படுவதே வலுவூட்டப்பட்ட காரையாகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2, 3, 4 சரி. தேர்ட் கொஸ்டின், உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது? உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது? ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மண்புழு. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின். உழவனின் எதிரி என்று அழைக்கப்படுவது எது? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதிக வினை கொண்ட நிறமற்ற வாயுவிற்கு ஆக்சிஜன் என பெயரிட்டவர் யார்? அதிக வினை கொண்ட நிறமற்ற வாயுவிற்கு ஆக்சிஜன் என பெயரிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆண்டனி லவாய்சியர். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின். ஆக்சிஜனை முதல்ல கண்டுபிடிச்சவர் யார், எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த வருஷம் கண்டுபிடிச்சாரு அப்படின்றது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இணையுறுப்பு சட்டகத்தில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. இணையுறுப்பு சட்டகத்தில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மண்டையோடு. ஸோ இணையுறுப்பு சட்டகத்தில் தவறான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டையோடு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று போஸ்-ஐன்ஸ்டீன் சுருக்கம் என்பது மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயுநிலை போன்ற பருப்பொருள் நிலையாகும். காரணம் 1925 கணிக்கப்பட்டு 1995 உறுதி செய்யப்பட்டது. இவ்வகை கடுங்குளிர் முறையில் எந்திரங்களில் பயன்படுகிறது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ திரும்ப பாருங்க, போஸ்-ஐன்ஸ்டீன் சுருக்கம் என்பது மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயுநிலை போன்ற பருப்பொருள் நிலையாகும். காரணம் 1925 கணிக்கப்பட்டு 1995 உறுதி செய்யப்பட்டது. இவ்வகை கடுங்குளிர் முறையில் எந்திரங்களில் பயன்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஆன்சர் ஆப்ஷன் டி, கெல்வின். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். ஸோ அதே மாதிரி ஆற்றலின் எஸ்ஐ அலகு என்ன? தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்தெந்த பொருள்கள் தன் வழியே மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கின்றனவோ அது டேஷ் எனப்படும். எந்தெந்த பொருள்கள் தன் வழியே மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கின்றனவோ அது ஆப்ஷன் சி, மின்கடத்தி எனப்படும். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின். எந்தெந்த பொருள்கள் தன் வழியே மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கவில்லையோ அது டேஷ் எனப்படும். ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் காண்பவற்றுள் எது வேதியியல் மாற்றத்தால் உருவான விளைபொருள் அல்ல? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீர் H2O ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்த ஒரு வேதிப்பொருளாகும். சரி. நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பு சோடியம் குளோரைடு சோடியமும் குளோரினும் இணைந்த ஒரு வேதிப்பொருளாகும். ரைட்டு. ஸோ தேர்ட், இட்லி மாவில் பாக்டீரியாக்கள் நிகழ்த்தும் நொதித்தல் வினையாகும். ரைட்டு. குளிர்காலத்தில் தேங்காய் எண்ணெய் உறைதல். ஸோ இதுதான் தப்பானது. ஏன்னா குளிர்காலத்தில் தேங்காய் எண்ணெய் உறைதல் அப்படின்றது ஒரு இயற்பியல் மாற்றம். ஸோ அது வேதியியல் மாற்றத்தில் வராது. ஸோ இப்போ இதுதான் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தத்துவ மேதை கனடா எந்த நாட்டை சார்ந்தவர்? தத்துவ மேதை கனடா எந்த நாட்டை சார்ந்தவர்? ஸோ அவர் கனடான்றதுனால கனடா நாட்டை சேர்ந்தவர் போடுறாதீங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, அவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர். தத்துவ மேதை கனடா எந்த நாட்டை சேர்ந்தவர்? இந்தியாவை சேர்ந்தவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஸோ நாளமில்லா சுரப்பிகளும் அதன் இருப்பிடமும். ஸோ பிட்யூட்டரி சுரப்பி மூளையின் அடிப்பகுதியில் இருக்கும். தைராய்டு சுரப்பி கழுத்தில் இருக்கும். தைமஸ் சுரப்பி மார்பு கூட்டில் இருக்கும். கணையம் வயிற்றின் அடிப்பகுதியில் இருக்கும். ஸோ ஆன்சர் 4, 3, 2, 1. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின். நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படும் சுரப்பி எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பீனியல் சுரப்பியின் அமைவிடம் எங்கன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அட்ரினல் சுரப்பியின் அமைவிடம் எங்கன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். அதே மாதிரி இனப்பெருக்க உறுப்புகளின் அமைவிடம் எங்கன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் என்பது மெக்னீசியம் சல்ஃபேட் ஹைட்ரேட் எனும் உப்பாகும்.
டேஷ் என்பது மெக்னீசியம் சல்ஃபேட் ஹைட்ரேட் எனும் உப்பாகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம். ஸோ MgSO4 தான் மெக்னீசியம் சல்ஃபேட் ஹைட்ரேட்னா. ஸோ MgSO4 H2 சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஆப்ஷன் டி எப்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை டேஷ் ஆகும். உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை டேஷ் ஆகும். ஸோ உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை தாவரங்கள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான ஒன்றை தேர்ந்தெடு. சுவாசம். சுவாசம் பற்றின சரியான ஒன்றை தேர்ந்தெடு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, நாம் சுவாசிக்கும் காற்றில் ஆக்சிஜன் 23% உள்ளது. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, நாம் சுவாசிக்கும் காற்றில் ஆக்சிஜன் எத்தனை சதவீதம் உள்ளதுன்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் பி, செரிக்கப்பட்ட உணவுப் பொருளுடன் ஆக்சிஜன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் ஆற்றலை உருவாகிறது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். செரிக்கப்பட்ட உணவுப் பொருளுடன் ஆக்சிஜன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் ஆற்றலை உருவாக்குகிறது. இதுதான் ரைட்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான ஒன்றை தேர்ந்தெடு. பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையின் ஒரு படித்திர கம்பி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஏ ரைட்டு தான். பி பார்ப்போம். பிரான்சில் வைக்கப்பட்ட படித்திர கம்பி போன்று மும்பையில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆப்ஷன் பி தான் தப்பானது. ஸோ ஏன் தப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேசிய இயற்பியல் ஆய்வகம் வந்து மும்பையில் இல்லை, டெல்லியில் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் தப்பானது. ஸோ சியுமே பார்த்துருவோம். சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ ரைட்டு. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். GMT கிரீன்விச் மீன் டைம்னு சொல்கிறோம்ல, ஸோ அதுக்கான நிறுவனம் எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் டி பார்ப்போம். 1 கிலோகிராம் என்பது செவ்ரஸ் என்ற இடத்தில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையாலான ஒரு உலோகத்தண்டின் எடைக்கு சமம். ஸோ ஆப்ஷன் டி ரைட் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ராங் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். வளிமண்டலமானது எத்தனை அடுக்குகளால் ஆனது? வளிமண்டலமானது எத்தனை அடுக்குகளால் ஆனது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 5 அடுக்குகளால் ஆனது. ஸோ இந்த 5 அடுக்குகள் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச நானே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அடுக்கு ட்ரோபோஸ்பியர், மீசோஸ்பியர், சாரி ஃபார் தட், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வளிமண்டலமானது எத்தனை அடுக்குகளால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 5 அடுக்குகளால் ஆனது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டேஷ் ஆனது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு ஆகும். டேஷ் ஆனது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, வெப்பநிலை. வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு ஆகும். வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தண்டில் இலைகள் தோன்றும் பகுதிக்கு டேஷ் என்று பெயர். தண்டில் இலைகள் தோன்றும் பகுதிக்கு டேஷ் என்று பெயர். கணு என்று பெயர். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். தாவர உள்ளமைப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் கேட்குறேன், தாவர உள்ளமைப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்ற நிலை, மெதுவான உடல் வளர்ச்சி போன்றவை எந்த நோயின் அறிகுறிகள்? எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்ற நிலை, மெதுவான உடல் வளர்ச்சி போன்றவை எந்த நோயின் அறிகுறிகள்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, மராஸ்மஸ். ஸோ இது மராஸ்மஸ், குவாஷியர்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புரத குறைபாடு நோய்கள் வரும். ஸோ குவாஷியர்களை பொறுத்த வரைக்கும் குண்டாக இருப்பாங்க, முகம் கால்களில் வீக்கம் காணப்படும். ஸோ மராஸ்மஸை பொறுத்த வரைக்கும் எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்ற நிலை காணப்படும், மெதுவான உடல் வளர்ச்சி போன்றவை ஸோ காணப்படும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புரத குறைபாடு நோய்கள் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மராஸ்மஸ். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். ரிக்கெட்ஸ் ஸோ எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், நலம் என்பது ஒரு மனிதனின் முழுமையான உடல், மனம் மற்றும் சமூகம் சார்ந்த இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கும் நிலையை குறிப்பதாகும் என்று கூறிய நிறுவனம் எது? நலம் என்பது ஒரு மனிதனின் முழுமையான உடல், மனம் மற்றும் சமூகம் சார்ந்த இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கும் நிலையை குறிப்பதாகும் என்று கூறிய நிறுவனம் எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அதன் தலைமையிடம் எங்கே இருக்குது? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூடவே இன்னொரு நிறுவனமும் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதோட தலைமையிடமும் அதே இடத்துல தான் இருக்கும், அதே ஆண்டில் தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே கைஸ். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். ஸோ தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ கைஸ்.